தம்பிக்கு நாளைக்கு நிச்சயம்னு ஒரு நினைப்பு இருக்கா. ஊர்ல இருந்து வரதான் செஞ்சிருக்கா. அம்மைக்கு கொஞ்சம் உதவியா இருப்பான்னு பார்த்தா நல்லா படுத்து கடந்து தூங்குறா. ஒத்தையில கடந்து அவ்வளோ ஜாமாவும் எடுத்து பெருக்கி வச்சுட்டு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு காலையில எழுந்திரிச்சு இட்லி அவிச்சு அதுக்கு ஒரு சாம்பாரை வச்சு இவ்வளோ வேலையும் முடிச்சிருக்கேன். இவன் இன்னும் கிடந்து ஓரங்குறா. இந்த நாய் இப்படி தூங்கிட்டு கிடந்தா நாளைக்கு வரப்போற மருமவளும் இவ்வளோ பார்த்தா படிப்பா. ஏ ஸ்வேதா, ஏ எந்திரிடி. அடியே இங்க பாருடி. ஏடி அடியே எந்திரிக்க போயா இல்லையா? ஓ அவன் எந்திரிச்சிட்டா. அம்மா என்னம்மா நீ இப்படி காலங்காத்திலே வந்து டிஸ்டர்ப் பண்ற? கொஞ்ச நேரம் தூங்க வீடு. அடியே எரும மாடு, உன்னை உங்க மாமியை எப்படி வச்சு சமாளிக்கா? காலையில எந்திரிச்சம்மா ஒரு வேலை சொல்லிய பார்த்தோமா, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கமே, அம்மைக்கு வயசாயிட்டு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தமாட்டு இல்லாம இப்படி கிடந்து வரங்குறா. இது எங்க போய் சொல்ல இந்த கதைய? ஷோ அம்மா, ஏன் இப்படி கிடந்து பாடா படுத்துற நீ? எடி நாளைக்கு உன் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சித்தி உங்க சித்தப்பா மாமன் பிள்ளைகளு எல்லாம் வந்துடும். அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்க வேண்டாமா? கூட மாட வந்து கொஞ்சம் ஒத்தாசை செய்டி. எம்மா அவ்வளோ பேருக்கு எப்படி சமைக்க முடியும்? கடையில் ஆர்டர் பண்ணிடலாம் வீடு. ஒத்தையில் உட்காந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது. அப்புறம் அதெல்லாம் கழுவணும். நாளைக்கு காலம்பரை கிளம்பணும். நாளைக்கு ஃபங்க்ஷன் கிளம்புவோமா இல்லை இந்த வீட்டில் இருந்து பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு இருப்போமா? சும்மா இருமா, ஆர்டர் பண்ணிக்கலாம். வாடி வா, உனைய உங்க மாமியாக்காரி வச்சு இருக்கிருந்தா நீ இப்படிலாம் பேசுவியா? எம்மா நீ எந்த காலத்துலமா இருக்க? சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீலாம் ஒன்று போட்டு செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போவதுக்கு தாம்பழ தட்டுலாம் அரேஞ்ச் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் இருக்குது. அதுவே ரொம்ப நேரம் ஆகும். இதில் சாப்பாடு செஞ்சு அந்த பாத்திரத்தை கழுவி அதில் மீறி வந்துருச்சுன்னா அது வேற கஷ்டமா இருக்கும். ஏம்மா நீ பெசாட்டி ஈரி. சரிம்டி, எனத்தையும் சொல்கிறேன். போ, எனக்கும் ஒத்தையில் கடந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால தம்பியை விட்டு ஆர்டர் பண்ண சொல்லி எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துக்குவோம். அதில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமா, உன் மாப்பிள்ளை எப்போ வருவாரு? அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நானாச்சும் பேசுறேன். அவர் ரொம்ப ஒர்க் பிஸியில் இருக்காருமா. இப்போ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துடுவேன்னு சொன்னார். அதனால நீ கவலைப்படாத, வந்துடுவார் எப்படியும். என்ன ஒர்க் பிஸியோ போ, ஒரு நல்ல நாள் பொழுதுல வந்து கூட இருக்க வேண்டாமா? உனைய கட்டி கொடுத்ததுலேருந்து ஒரு நாளாவது இங்கே வந்து தங்கியிருப்பாராட்டி உன் மாப்பிள்ளை. ஏம்மா அவர் எவ்வளோ ஒர்க்கில் இருக்காரு, லீவே அவருக்கு இருக்காது. நீ வேற ஏம்மா? அதான் எங்களை அனுப்பி விட்றாங்களே எதுக்குனாலும். நாங்கள் இருந்தால் போதாதா அவரை தேடிட்டு கிடக்க? அவர் வேலை பார்க்க வேண்டாமா? புருஷனை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டான். உன் அவன் எஞ்சி உட்காந்துருக்கா, அவளை குளிப்பாட்டி விடு போ. அவளெல்லாம் அப்புறம் குளிப்பாட்டிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரதுக்குள்ளே வீடெல்லாம் மா போட்டு வைக்கேன். நீ எனக்கு ஒரு டீ மட்டும் எடுத்து வை. சரிட்டி, அப்போ போட்டு எஞ்சி வேலையை பாரு, நான் போய் டீ போடுறேன். அம்மாடி துளசி, இந்த இதை வாங்கிக்கோ. இது அம்புஜம்மாவோட கிஃப்ட். அம்புஜம்மா, ஏன் இதுக்கெல்லாம் போட்டு செலவு பண்றீங்க? அதான் வீட்ல அம்மி இருக்குல்ல. ஏ புள்ளோ, நீ ஏன் வேலைக்கு போக போற? வீட்ல எங்க இருக்க போற? அப்படி இருக்கையில நேரமும் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அம்மியில கடந்து அழைச்சிக்கிட்டே இருக்க முடியுமா டெய்லி? இந்த தங்கம் இதை வச்சுக்கோ, எதுக்குனாலும் யூஸ் ஆகும்ல. தேங்க்ஸ் அம்புஜம்மா. மிக்ஸி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தேங்க்ஸ்? அதெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. துளசி, உனக்கு இது என்னோட கிஃப்ட். இந்த வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. எடி கீதா, இது என்னது? ஏக்கா, இது அஞ்சரை பெட்டி கீழே இருக்கிறது. மேல இருக்கிறது மசாலா ஜாமான் வச்சுக்கலாம். நல்லா இருக்கா? எடி பார்க்கவே அருமையா இருக்குடி. எனக்கே ஆசையா இருக்கு இத பார்த்த உடனே. நல்ல பொருளா இருக்கு கீதா. எந்த கடையில வாங்குனே? கடையிலலாம் வாங்கல, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது. சரிடி, சரி, நல்லா இருக்குன்னு. கீதாக்கா, உங்க கிஃப்ட் வேற லெவல் போங்க. செலக்ஷன் சூப்பர். நாங்களாம் யாரு? இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா மாறிக்கணும் டி. சரிங்க, நாலு முடி, உடனே மினுக்காதீங்க. துளசி, இந்த வாங்கிக்கோ. இது இந்த மலரக்காவோட கிஃப்ட். தேங்க்ஸ்க்கா. எடி மலரி, நீ நல்ல பொருளா தான் வாங்கிட்டு வந்திருக்க. நான் எங்க வாங்கினேன்? எனக்கு இதெல்லாம் வாங்க தெரியுமாக்கும். எங்க அம்மா கொடுத்து விட்டா. அதானே பார்த்தேன். இவனுக்கு எங்க இருந்து அறிவு வந்துச்சு? மண்டையில மூளையே கிடையாது, வெறும் களிமண் தான் இருக்கு. ஆமா நாலு முடி, எனக்கு களிமண் இருக்குன்னா உனக்கு மண்டையில செம்மண் இருக்கு போ. ஏடிகளா, காலங்கத்தாலே ஆரம்பிக்காதீங்க. நேரம் ஆயிட்டு. பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். ஆமா துளசி, நானும் போயிட்டு வரேன். பாய் பாய். அம்மா துளசி, இங்க பேர் இந்த ஜாமான் இங்க வச்சிருக்கேன். சரிங்கம்மா. நான் போய் சமைச்சிட்டு இருக்கேன். நீ குளிச்சு எடுத்துட்டு வா. அங்க இட்லி சாப்பிட்டுட்டு அங்க இருக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு மசாலா ஜாமான் உனக்கு வாங்க போலாம். சரியா? அம்புஜம்மா, என்கிட்ட ஒரு 5000 இருக்குது. அங்க வீட்டில் பேக்ல தான் இருக்கு. அதை எடுத்து கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு எனக்கு சோப்பு இதெல்லாம் வாங்கணும். அதுவும் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க பாரு துளசி, அந்த ரூபாவை நீயே வச்சுக்க பத்திரமா. எதுக்குனாலும் நாளைக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோனி அப்பா இருக்காரு பாரு, அவர் கொஞ்சம் எனக்கு பைசா தந்தாரு. உனக்கு ஏதாவது வாங்கி கொடு, வை, செலவு பண்ணிக்கோன்னு. அதனால நீ அந்த துட்டை வச்சுக்கோ. சரியா? அம்மா அதெல்லாம் வேணாம், என்கிட்ட பைசா இருக்கலாம், அதை செலவு பண்ணிக்கலாம். அடி கழுத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ
நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் போய் சமைச்சிட்டு சோனி அபி ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறேன். சாப்பிட வாங்க. தங்கச்சியை கூட்டிட்டு சரியா? நான் போயிட்டு வரேம்மா. சரிங்கம்மா. எம்மா என்ன இருமிக்கிட்டே இருக்கே? என்ன மழையில எதுவும் நினைஞ்சியா? கசாயம் வச்சு கொண்டு வரட்டுமா? வேணாம் டீ பொண்ணம்மா, இந்த பஸ்ஸில் வந்தேன் பார்த்தியா, அது பனி அடிச்சு காதில் பனி போயிட்டு நினைக்கேன். அதான் இருமலா இருக்கு. நேரத்தில் அப்படி இல்லை பார்த்துக்க, 2 வெத்தலையை மென்று போட்டால் சரியாயிரும். மம்மி நான் வந்துட்டேன். எம்மா உன் அருமை பேத்தி தேடிட்டு கிடந்தே எவ்வளோ நேரம் வந்துட்டா ஊர் சுத்திக்கிட்டு. ஆச்சி நீ எப்ப வந்த? நான் காண்பது கனவா இல்ல நனவா? என் பேத்தி வாடி தங்கம், இவ்வளோ நேரம் உனையே தான் தேடிட்டு கிடந்தேன். என் செல்லம் ஆச்சி எப்படி இருக்க? தாத்தாவை எங்க? இப்படி இழைச்சி போயிட்டியே ஆச்சி. ஆச்சி பூச்சி. மலர தங்கம், என் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டாள. என் பேத்திக்கு இப்போதான் கல்யாண கலை தெரியுது மாத்துல. என்ன அழகா இருக்கா லட்சணமா. ஆச்சி இன்னுமாச்சி கண்ணில் பிரச்சனை இருக்கு. கண் ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னா பண்ணியா பண்ணலையா? ஏட்டி எனக்கு கண்ணு நல்லா தெரியுது பார்த்துக்க, என்ன இப்படி கேட்காவ? சரிதான் ஆச்சி. உங்க மாம்சம் எங்க? தாத்தாவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். எங்க ஊர்ல விட்டுட்டு வந்துட்டியா? அது எப்படி டீ? தாத்தாவை விட்டுட்டு நான் மட்டும் வருவேன்? தாத்தா உள்ள தூங்கிட்டு இருக்காவோ, ஒரே கால் வலி. பஸ்ஸில் காலை மடக்கையே வச்சிருந்தாவளா, நல்ல வலி பார்த்துக்கோ. இப்போதான் தைலம் தேய்ச்சி விட்டேன், தாத்தா படுத்து உறங்குறாவம்மா. அப்புறமா எந்திரிச்சதுக்கப்புறம் பாரு சரியா? ஏடி என்ன அந்த பிள்ளை வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சா? நைட் அங்கேயே படுத்துக்கிட்டேன். என்னடி போயிட்டு வாரேன்னு சொன்னவா ஃபோன் போட்டு சொல்கிறா நைட் அங்கே தூங்குறேன்ட்டு. நாளைக்கு நிச்சயம். அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போனையும் காலை உடச்சி வச்சிருவேன். அதுக்கு தான் உங்கள் ஆச்சியை கூப்பிட்டுருக்கேன். ஆச்சி இனிமேல் உனக்கு துணைக்கி இருக்கும். நல்லா பண்ணுவோமா போ. பால்லாம் காய்ச்சியாச்சு. எல்லாரும் அங்கே தான் தூங்குனாங்க. அப்போ நான் மட்டும் இங்கே படுத்து எனக்கு தூக்கம் வருமா? வராதுல. அதனால அங்கேயே படுத்து தூங்கியாச்சு. சரி சரி, நான் அந்த பிள்ளைய பார்க்க வரணும்னு நினச்சேன்டி நேற்று. எனக்கு நேரமே கிடைக்கல. போ கிட்ட ஒதுங்க வச்சு கழுவி பறிக்க எடுத்ததுக்கே நேரம் ஆயிட்டு. அப்புறம் உங்கள் அப்பா வந்துட்டாவோ, அவருக்கு சோறு பொங்கி போடணும்ல. சோறை பொங்கிட்டு இருக்க சாயங்காலம் ஆயிட்டு. அதான் வரவே இல்லை. இன்னொரு நாள் போய் பார்க்கணும். ஆமாம், நீ இப்படியே சொல்லிட்டுருமா. வீட்டை விட்டு நவுன்றாத வெளியில். ஏம்மா மலரு தங்கம், சமைக்கலாம் கற்றுக்கிட்டியா? சோறு பொங்குவியா? குழம்பு கறி வைப்பியா? ஏன் ஆச்சி பூச்சி, பொண்ணா பிறந்தா சமைக்கலாம் படிக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? போ ஆச்சி. ஏம்மா யார்கிட்ட என்ன கேள்வி கேட்க? அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நீ தான் சொல்லி கொடுக்கணும் பார்த்துக்க. என்னடி கழுதை இப்படி பேசுற? அப்போ ஒன்றும் தெரியாத உனக்கு? கல்யாணம் ஆக போகுது, இதெல்லாம் படிச்சு வச்சுக்க வேணாமா? ஆச்சி இங்கே தானே இருக்க போகிறேன். உனக்கு இனிமே சோறு பொங்க கறி வைக்க எல்லாம் நான் சொல்லி தாரேன். நீ கற்றுக்கணும் தங்கம். சமையல் விதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க முடியும். ஆச்சி சரி நல்லா பேசுற. டெய்லி ஒன்று ஒன்றா சொல்லி தான் நான் படிச்சுக்கிறேன் சரியா? என் பிள்ளைக்கு என்ன அறிவு, சொன்னவனே கப்புன்னு பிடிச்சிக்குவோம். என்ன மக்களே இது நியாயம்? நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் ஆனால் சமைக்க படிக்கணும்னு ஒரு இது இருக்கா என்ன? அங்கே போய் நம்ம என்ன ஹோட்டலாக நடத்த போகிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன்: எதிலும் பரபரப்பு தேவையில்லை, ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை. நன்றி.